எருசலேமில் நியாயாதிபதிகள். அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும் போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்சத் தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களைக் குறித்தும் விவாத விஷயங்களைக் குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமிலே நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்குச் சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள். இதோ, ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். யோசபாத் எருசலேமிலே யூதா தேசத்தின் தலைமை நீதிமன்றத்தை ஏற்படுத்துகிறான். ஒவ்வொரு பட்டணத்திலும் உள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்புகளில் ஜனங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் அவர்கள் எருசலேமில் உள்ள நீதிமன்றத்திற்கு வந்து மேல்முறையீடு செய்யலாம். யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமிலே நியமிக்கிறான். எருசலேமில் உள்ள நியாயாதிபதிகள் யோசபாத் ராஜாவின் நேரடி கண்காணிப்பில் வழக்குகளை விசாரிக்கிறார்கள். கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் எருசலேமிலே விசாரிக்கப்படுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே யூதா தேசத்திற்கு அதிபதியாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிரமாணமே ஜனங்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் கர்த்தருடைய நியாயங்களை குறித்து விசாரிக்கிறார்கள். பாவம் செய்கிறவன் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறான். அவன் மூலமாக தேசத்தின் அமைதி கெட்டுப்போகிறது. ராஜாவின் மதிப்பும் கண்ணியமும் சேதப்படுகிறது. ஆகையினால் பாவம் செய்கிறவன் தண்டிக்கப்படுகிறான். அவனுடைய பாவங்கள் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி விசாரிக்கப்பட்டு கர்த்தருடைய நியாயங்களின்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. யூதா தேசத்து மனுஷர் மத்தியிலே பலவிதமான வழக்குகள் வரும். அவை விவாத விஷயங்களாக இருக்கலாம். ஒருவேளை அவை நானாவித இரத்தப்பழி சங்கதிகளாயும் இருக்கலாம். நியாயாதிபதிகள் ஜனங்களுடைய எல்லா வழக்குகளையும் விசாரிக்கிறார்கள். உன் வாசல்களில் இரத்த பழிகளை குறித்தும் வியாட்சியங்களை குறித்தும் காயம்பட்ட தேசங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாயம் தீர்ப்பது உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போ. உபாகமம் 17:8. இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தார் தாவீதின் வீட்டாரை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். யோசுவாவின் காலத்திலே அடைக்கல பட்டணங்கள் தனியாக ஏற்படுத்தப்பட்டது. இப்போது எப்ரோன் மாத்திரமே யூதா தேசத்தில் இருக்கிறது. மற்ற அடைக்கல பட்டணங்கள் எல்லாம் வடக்கு இஸ்ரவேல் தேசத்தின் சுதந்திரத்தில் உள்ளது. யூதா தேசத்திற்கு அடைக்கலமாய் ஓடிப்போவதற்கு அடைக்கல பட்டணங்கள் இல்லை. அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களை அடைக்கல பட்டணங்கள் போல பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு அடைக்கலம் பெற்றுக் கொள்கிறார்கள். எருசலேமில் உள்ள தேவாலயத்திலே அடைக்கலம் பெற வருகிறவர்களின் வழக்குகள் எருசலேமில் நியமிக்கப்பட்டிருக்கிற நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படுகிறது. எருசலேமில் உள்ள நியாயாதிபதிகள் அவர்களுடைய வழக்குகளை விசாரிக்கிறார்கள். எருசலேமில் உள்ள நியாயாதிபதிகளில் லேவியரும் ஆசாரியரும் இருக்கிறார்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கற்று அதிலே தேர்ச்சி பெற்றவர்கள். இவர்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள். இஸ்ரவேலருடைய வம்ச தலைவரில் சிலரும் எருசலேமிலே நியாயாதிபதிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். இவர்கள் அனுபவம் மிகுந்தவர்கள். ஜனங்கள் மத்தியிலே இவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாயிருக்கிறது. யோசபாத் எருசலேமிலே நியமித்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும்
தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள் என்று சொல்கிறான். யோசபாத் எருசலேமில் உள்ள ஆசாரியரிடத்தில் மேலும் சொல்லும்போது, நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள் என்றும், நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றும் சொல்லுகிறான். யோசபாத் தான் நியமித்த நியாயாதிபதிகளுக்கு அமரியாவையும் செபதியாவையும் தலைவர்களாக நியமிக்கிறான். ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும், இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் அவர்களுக்கு மேலான நியாயாதிபதிகள். யோசபாத்தின் நாட்களில் அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் தலைவனாக இருக்கிறான். ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் செபதியா தலைவனாக இருக்கிறான். லேவியர்கள் இவர்களுக்கு உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். யோசபாத் மேலான நியாயாதிபதிகளை நியமித்த பின்பு, லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறான். நியாயாதிபதிகள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து நியாயம் விசாரிக்க வேண்டும். அவர்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்த வேண்டும். அவர்கள் மனுஷருக்கு பயப்படக்கூடாது. உத்தம இருதயத்தோடு நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களுக்கு துணையாயிருந்து அவர்களை பாதுகாப்பார்.